சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல 12 ராசிகளுக்கும் என்னென்ன கர்மாக்கள் இருக்குது அப்படிங்கறத பத்தியும், குணநலன்கள் எப்படி இருக்கும், பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்தெந்த ராசிகள் எல்லாம் கர்மாவை தீர்க்க வந்த ராசிகள், எந்தெந்த ராசிகள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த ராசிகள் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டே வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு என்னென்ன கர்மாக்கள் இருக்கும், பலம் என்ன, பலவீனம் என்ன, மிதுன ராசியில பிறந்தவங்க என்ன மாதிரியான குணநலன்களோட இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மிதுன ராசி, மிதுன ராசியோட அதிபதியா புத்தி காரகனான புதன் பகவான் இருக்கிறார். இந்த மிதுன ராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தோட கடைசி 2 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தோட முதல் 3 பாதங்களும் அடங்கியிருக்கு. இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க ரொம்ப உயரமானவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப குள்ளமானவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. சரியான உயரத்துல ஒல்லியான உடலமைப்பு உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. புத்திகாரகனான புதன் பகவான் இந்த ராசியோட அதிபதியா இருக்கிறதால இவங்க ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க. எப்பவும் எதை பத்தியாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது ஓய்வா இருந்தாலும் சரி, கவனம் ஒரு இடத்துல இருக்கும், சிந்தனை பூரா வேற இடத்துல இருக்கும். அதே சமயம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்க பிறப்புலயே இருக்காது. எப்பவும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஓய்வா இருக்கிற நேரங்கள்ல கூட எதை பத்தியாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற காரணத்தால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை அலசி ஆராய்ஞ்சி தீர்க்கமான முடிவுகளை எடுப்பாங்க. அதே போல இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். முதலாளியா இருக்க வேண்டிய இடத்துல முதலாளியா இருப்பாங்க. தொழிலாளியா மாற வேண்டிய ஒரு சூழல் வந்தா அடுத்த நொடியே களத்துல இறங்கி ஆளா வேலை செய்வாங்க. இதனால இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களும் சுறுசுறுப்பா வேலை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி சோம்பேறிகளை கூட சுறுசுறுப்பானவங்களா இவங்க மாத்திடுவாங்க. இதனால இவங்களை நம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, அந்த வேலையை பிசுரே இல்லாம ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. கூட வேலை பார்க்கறவங்களையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. எப்பவும் இப்படி சுறுசுறுப்பாவே இருக்கிற காரணத்தால இவங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்திலேயே பதவி உயர்வுகளை பெற்று மேல் அதிகாரிகளா முன்னேறிடுவாங்க. அதே நேரம் புதன் பகவான் மிதுன ராசியோட அதிபதியா இருக்கிறதால இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, புத்திசாலித்தனமா உழைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது எவ்வளவு கஷ்டமான வேலைகளா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப இலகுவா குறுக்கு வழியில செஞ்சு முடிக்கக்கூடிய அறிவாளிகளா மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே போல மிதுனம் அப்படின்னாலே இரட்டை குணம் உள்ளவங்க அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவங்க ஒரே நேரத்துல 2 தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எங்கேயாவது வேலை பார்க்கறாங்க அப்படின்னா சைடு பிசினஸா ஏதாவது தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு 4 நாளைக்கு சைடுல ஏதாவது வேலை கிடைச்சுன்னா போயிடுவாங்க. தெரிஞ்ச தொழில்களையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது போர் அடிக்குது, புதுசா ஏதாவது தொழில்களை கத்துக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுவாங்க. அதே சமயம் என்னதான் இவங்க சுறுசுறுப்பானவங்களா இருந்தாலும் சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய காலகட்டங்கள்ல இவங்க சோம்பேறித்தனம் உள்ளவங்களா மாறிடுவாங்க. இது கூடவே நிறைய மனக்குழப்பங்களையும் மன தடுமாற்றங்களையும் சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய காலகட்டங்கள்ல இவங்க கண்டிப்பா சந்திப்பாங்க. அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களோட குணநலன்களை பொறுத்த வரைக்கும் முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களை இவங்களுக்கு என்னைக்கும் பிடிக்காது. அதே போல இவங்களும் யார பத்தியும் முதுகுக்கு பின்னாடி பேச மாட்டாங்க. தப்போ சரியோ முகத்துக்கு நேரா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய குணம் உள்ளவங்களா மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதிகமான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரு மனசு உள்ளவங்களாகவும் மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதாவது அவன் கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், நிலம் வாங்கிட்டான் அப்படின்னு யாரை பார்த்தும் இவங்க பொறாமப்பட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மத்தவங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்களே, அப்ப நம்மளும் வாங்கணுமே அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கைய முழுமையா ஆத்ம திருப்தியோட வாழ்வாங்க. அதே சமயம் இவங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. அதாவது நண்பர்களா இருந்தாலும் சரி, பெத்தவங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாவே இருந்தாலும் சரி, யாரோட மனசையும் நோகடிக்காம வாழணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே போல இவங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்மூடித்தனமா நம்புவாங்க. அவங்க பக்கம் இருக்கிற குறைகளை முழுமையா மறந்துடுவாங்க. இதனால இவங்க யார் மேலெல்லாம் அதிக பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து நிறைய ஏமாற்றங்களையும் சந்திப்பாங்க. குறிப்பா நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. தொடர்ச்சியான காதல் தோல்விகளையும் இவங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அதிகமான காதல் தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு காதல் 18 வயசுலயும் வரலாம், 30 வயசுலயும் வரலாம், 50 வயசுலயும் வரலாம், 80 வயசுலயும் வரலாம். இப்படி அடிக்கடி வரக்கூடிய காதல் மூலமா நிறைய தோல்விகளும் இவங்களுக்கு எப்ப வேணாலும் வரலாம். அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களோட பலவீனங்களை பத்தி பார்க்கும்போது இவங்க எப்பவுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கறதால மனசுக்குள்ள இவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு சில மிதுன ராசிக்காரங்க எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவாங்க. இன்னும் ஒரு சிலர் குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவாங்க. சின்னதா காய்ச்சல் வந்தா கூட நமக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுவாங்க. எங்கேயாவது பயணம் போறாங்க அப்படின்னா ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுவாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுவாங்க. இதெல்லாம் விட ஒரு சிலர் வேலைக்கு போறதை நினைச்சு கூட ரொம்பவே பயப்படுவாங்க.
ஆனாலும் இந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம கெத்தா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. அதே போல இவங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியம் உடனடியா முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை உடனடியா முடிக்க முடியாம இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா யோசிக்காம அந்த காரியத்தை பாதியிலேயே விட்டுட்டு இவங்க திரும்ப வந்துருவாங்க. அதே போல மிதுன ராசிக்காரங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப வெளிப்படையா நடந்துக்குவாங்க. அதாவது தன்னோட சொந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை ரகசியமா வச்சுக்க இவங்களுக்கு தெரியாது. நண்பர்கள் கிட்டயோ அல்லது பழகினவங்க கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஓப்பனா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அது மூலமா நிறைய பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. இது கூடவே இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கறதால யாரையும் கலந்தாலோசிக்காம ஒரு சில காரியங்களை செய்வாங்க. அதுக்கப்புறமா அது மூலமா நஷ்டங்களை சந்திப்பாங்க. அதாவது தொழில் தொடங்குறது, வாகனங்களை வாங்குறது, வீடு அல்லது நிலங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாரோட ஆலோசனைகளையும் கேட்காம இவங்களே தன்னிச்சையா முடிவுகளை எடுப்பாங்க. அது மூலமா நஷ்டங்களையும் சந்திப்பாங்க. அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களோட கர்மாக்களை பத்தி பார்க்கும்போது சொந்த பந்தங்கள் சம்பந்தமான கர்மாவை இவங்க அனுபவிச்சுட்டு வருவாங்க. அதுலயும் முக்கியமா தாய்வழி சொந்த பந்தங்கள் மூலமா இவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதாவது இவங்க தாய்வழி சொந்தங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கினாங்க அப்படின்னா அந்த கடனை அவ்வளவு சுலபத்துல இவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அதே போல தாய்வழி சொந்தங்களுக்கு இவங்க கடன் கொடுக்கறாங்க அப்படின்னாலும் அந்த பணம் எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி வரவே வராது. போதாக்குறைக்கு தாய்வழி சொந்தங்கள் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, தாய்வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில அவமானங்களை சந்திக்கிறது, அவங்களோட அவசர தேவைகளுக்காக யாருக்கிட்டையாவது பணத்தை கடனா வாங்கி கொடுத்துட்டு அந்த கடனை இவங்க அடைக்கக்கூடிய சூழல் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சில தொடர்ச்சியான பிரச்சனைகளை தாய்வழி சொந்தங்கள் மூலமா மிதுன ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வருவாங்க. அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி அல்லது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் மூலமா தொடர்ச்சியான பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா சந்திப்பாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களோட முதல் எதிரி யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொந்த பந்தங்களை தான் மிதுன ராசிக்காரங்க கை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய நெருக்கடிகளை மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா சந்திப்பாங்க. அதே போல இவங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கால் தங்கை இவங்களுக்கெல்லாம் பாகுபாடே பார்க்காம நிறைய உதவிகளை செய்வாங்க. அவங்களுக்கு அனுசரணையாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. குறிப்பா இவங்க கூட பிறந்தவங்க எப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அப்பெல்லாம் மிதுன ராசிக்காரங்க அவங்களை கை தூக்கி விட்டு நிறைய உதவிகளையும் செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளையோ அல்லது சிக்கல்களையோ சந்திக்கிறாங்க அப்படின்னா இவங்க கூட பிறந்தவங்க எந்த விதமான உதவிகளையும் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு ஆதரவாகவும் வந்து நிக்க மாட்டாங்க. அதே போல இவங்க சொந்தமா தொழில் செய்யறாங்க அப்படின்னா தொழில்ல ஒரு நிலையான முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. 10 நாள் தொழில் நல்லா சிறப்பா நடக்கும், லாபங்களும் இவங்க கைகளுக்கு கிடைக்கும். ஆனா அடுத்த 10வது நாள் ஏண்டா இந்த தொழிலை செய்யறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வீழ்ச்சிகளை சந்திப்பாங்க. அதே போல இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அல்லது வியாபாரம் செஞ்சாலும் சரி அது சம்பந்தமான விரை செலவுகள் இவங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில்ல வரக்கூடிய லாபம் எல்லாமே அந்த தொழிலுக்கே சரியா போயிரும். இதனால ஒரு சில நேரங்கள்ல இவங்க கைகள்ல பணம் விளையாடும். ஆனா அதுக்கு அடுத்த நாளே சிங்கிள் டீக்கு வழி இல்லாத ஒரு நிலைமைய மிதுன ராசிக்காரங்க சந்திப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நிறைய மோசமான அனுபவங்கள் மட்டும்தான் கிடைக்கும். 40 வயசுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்ல இருந்து இவங்க பாடம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சிறப்பான வளர்ச்சியை அடைவாங்க. மொத்தத்துல மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நாள் பூந்தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த நாளே புயலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.